காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் அளித்த காலக்கெடு முடிவடைந்த நாள் முதல் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் ரயில் மறியல், சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், பிற அமைப்புகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பலதரப்பட்ட தொடர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு வழக்கறிஞர் உமாபதி வழக்கு ஒன்று தொடர்பாக தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு ஆஜரானார். அப்போது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா கூறுகையில், தமிழகத்தில் என்னதான் நடக்கிறது? ஏன் அனைத்து இடங்களிலும் போராட்டம் நடக்கிறது? மக்களும் தமிழக கட்சிகளும் போராட்டத்தை கைவிட வேண்டும். தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பவும், அமைதியை நிலைநாட்டவும் சொல்லுங்கள். வரும் 9ஆம் தேதி காவிரி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும். அன்றைய தினம் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் பெற்றுத்தரப்படும் என தெரிவித்தார். அதற்கு தமிழக வழக்கறிஞர் உமாபதி, சுப்ரீம் கோர்ட் கருத்துக்களை தமிழக அரசிடம் தெரிவித்து சட்ட ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார்.